எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இது உங்கள் பூரணிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சூப்பராக இருக்கும் ஒயிட் ரைஸ்க்கு. வாங்க என்ன குழம்புன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். டுடே ஸ்பெஷல் பூண்டு குழம்பு. நம்ம பூண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் ஹீட் ஆனதும் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் விடணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆயில் ஹீட் ஆனதும் அரை ஸ்பூன் ஜீரகம், ஒரு கைப்பிடி அளவு பூண்டு நல்லா ஆயிலில் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் ஒரு 20 சின்ன வெங்காயம் தாங்க போடணும், பெரிய வெங்காயம் போடாதீங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. இதெல்லாம் நல்லா கொஞ்சம் ஆயிலே வெந்து வரட்டும். இது ஒரு தக்காளி ஆப்பிள் மாதிரி இருக்குது பாருங்கள். நல்லா பழுத்த தக்காளி ஒன்று எடுத்துக்கிட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு ஓட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். சும்மா 1-2 அரைச்சா போதும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயை வச்சுக்குவோம். இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கடாய் சூடாயிருச்சு. இப்போது நல்லெண்ணெய், ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, பூண்டும் சின்ன வெங்காயமும் நான் உரித்து வச்சுருக்கேன், அது கொஞ்சம். ஒரு 10-15 பூண்டு, ஒரு 10 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. நான் இது கூட ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சது சேர்த்துக்கிறேன். இது நல்லெண்ணெயிலே நல்லா வெந்து வரணும். பூண்டெல்லாம் நல்லெண்ணெயிலே நல்லா வேகட்டும். நம்ம வெங்காயம் பூண்டு ஏன் உடனே டக்குன்னு போட்டோன்னா அந்த வெந்தயம் கரிஞ்சிடக்கூடாது எண்ணெயில், அதனால் உடனே போட்டுட்டோம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போது இது கூட மிளகாத்தூள் 1.5 ஸ்பூனு, மல்லித்தூள் 1.5 ஸ்பூனு, மஞ்சத்தூள் கொஞ்சம், நல்லா ஆயிலில் பரட்டி விடுங்க. நல்லா கலர் கொடுக்கும் இந்த மாதிரி ஆயிலில் மசாலா போட்டு பரட்டி வதக்கணும்னா. இதில் பூண்டு, சின்ன வெங்காயம், ஜீரகம், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கோம்ல, அதை நம்ம குழம்புக்குள்ளே கொட்டிடலாம். கமன்னு வாசம் நல்லா வருது. இது கூட நம்ம தக்காளி அரைச்சி வச்சது, இது எல்லாமே நல்லா வெந்து வரட்டும். தக்காளி, நம்ம போட்டிருந்த மிளகாத்தூள், மல்லித்தூள், இது எல்லாமே பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா ஆயில் பிரிஞ்சு வர வரைக்கும் வேகணும். தெரியுது அவங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கிறது. இப்போது குழம்புக்கு தேவையான உப்பு,
எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்து மசாலா வேகணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான உப்பு போட்டு கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்றிக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் குழம்பு தலை தலைன்னு வேணுங்கிறதுக்காக. உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா தண்ணி சேர்க்க வேணாம். க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பூண்டு குழம்பு. இப்போது இது கூட ஒரே ஒரு பிஞ்சளவு வெல்லம் சேர்த்துக்கிறேன் நான். உங்களுக்கு வெல்லம் வேணும்னா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இன்னும் ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். குழம்போட வாசம் சூப்பராக இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்த்துருவோமா? செம்ம. எப்படி எண்ணெய் பிரிஞ்சு எப்படி கம்மன் வாசம் வருது பாருங்கள். நல்லா ரெடி ஆயிடுச்சு. போதும், இந்த திக்னஸ் இருந்தால் போதும் குழம்பு. இது 1 வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாங்க. தாராளமாக கெட்டே போகாது. குழம்பு நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். பூண்டோடு சேர்த்து சாப்பிடுவோம். ஆஹா, அருமையாக இருக்குது. நம்ம போட்டிருந்த காரம் புளிப்பு எல்லாம் கரெக்டான அளவில் இருக்குது. நீங்கள் எக்ஸ்ட்ரா எந்த மசாலாவும் போட வேணாம். காரமும் இதே அளவு இருந்தால் போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். நான் போய் சாப்பிட போகிறேன். நீங்களும் வாங்க. தயிர் சாதத்துக்கு ஊறுகாய். லன்ச் ரெடி, வாங்க சாப்பிட்லாம். உங்கள் வீட்டில் நீங்களும் ஒரு நாளைக்கு லஞ்சுக்கு இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃபார் யுவர் கண்டினியூட்டட் சப்போர்ட். தொடர்ந்து பயணிப்போம். நன்றி. வாழ்க வளமுடன்.